சிம்பிளாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாங்களா? பச்சரிசியோ இல்லை புழுங்கல் அரிசியோ உங்களுக்கு எந்த அரிசி விருப்பமோ எடுத்துக்கோங்க. எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா மையாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அது இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணும். கரைச்சி வச்சுட்டு ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி கடவுள் தொகுப்பு போட்டு அதில் கொஞ்சம் பச்சை கடலைப்பருப்பு கருவேப்பிலை சேர்த்து அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச மாவை அதில் ஊற்றி நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கணும். நல்லா சிம்மில் வச்சு எல்லா பக்கமும் வேகிற மாதிரி மாவை கிண்டிக்கணும். உடனே கட்டிக்கும். அந்த கட்டிக்க விடாமல் எல்லா பக்கமும் வேகிற மாதிரி கிண்டி இந்த மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் கொஞ்சம் பச்சை தண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதை தண்ணியை தொட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து பிடிச்சி ஷேப்பில் வேணுமோ நீங்கள் பிடிச்சிட்டு இட்லி குண்டான தண்ணி சூடு பண்ணி அதில் வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா நல்லா கமகமன்னு வாசனையோடு நல்லா சாஃப்டாக வெந்திருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு விஷயம் நான் மறந்து போயிட்டேன், அதை உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். ஆஹா, இவ்வளோ வேலை செஞ்சு மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. அப்படி தான் ஆகிப்போச்சு கதை. என்னென்னா இதில் வரமிளகாவும் பெருங்காயத்தூள் உப்பு போடணும். ஆனால் நான் உப்பும் போடலை, வரமிளகாவும் போடல. அதனால் ஃபைனலாக ஒரு டச்சப் கொடுத்தேன். கொழுக்கட்டையை உப்புமா மாதிரி ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி வரமிளகா உப்பு எல்லாம் தூவி விட்டு ஃபைனல் டச்சப் கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் எதுவும் மறக்காமல் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அல்லும் ஈஸியாகவும் இருக்கும். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்டே ஆகணும் மக்களே. கேட்டிங்கன்னா என்னை யாரும் திட்டக்கூடாது. உப்பு உருண்டை. இந்த டிஷ்ஷோட பேர் உப்பு உருண்டை. ஆனால் உப்பு போடாமையே செஞ்சுட்டேன். எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே.